ரசிகர்களுக்கு மத்தியில காக்கா கழுகு கதை இவ்ளோ களவு பேசப்பட்டு, இன்னைக்கு இவ்ளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு தானே உங்களுக்கு புரியல. இப்போ இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். லால் சலாம் படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காக ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாரு. அப்போ ஒரு சில விஷயங்கள் அவர் மனமுருகி பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டா, ஜெயிலரோட ஆடியோ ரிலீஸ் அப்ப நான் காக்கா கழுகு கதை சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகி ரசிகர்களுக்கு மத்தியில அது தப்பாவே கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, விஜய் அவர்களை பத்தி நான் ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். விஜய் நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். எனக்கு தெரிஞ்சு தர்மத்தின் தலைவன் படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களை கூட்டிட்டு வரும் பொழுது அவர் ரொம்ப சின்ன பையன், ஒரு 13 வயசு தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப சந்திரசேகர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இவன் இந்த வயசுலயே நடிக்கணும்னு ஆசைப்படுறான், ஸோ நல்லா படி அப்படின்னு நீங்க ஆறுதல் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இவரும் போயிட்டு நல்லா படிப்பா அப்படின்னு சொன்ன அந்த நினைவுகளை இங்க பகிர்ந்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு தனி மனிதனா நல்ல ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை தன் கூட வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசியல் ஒரு பக்கம், மக்களோட நலத்திட்ட பணி ஒரு பக்கம்னு சொல்லி தன்னை தானே இன்னைக்கு உயர்த்தி வச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். இப்ப கூட நம்பவே முடியல, அவர் நல்ல ஒரு பீக்ல இருந்துட்டு இருக்க ஒரு பர்சன். அப்படிப்பட்டவரோட எங்க 2 பேருக்கும் போட்டி அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில சொல்லிட்டு ஒரு கேவலமான சண்டைகளை நீங்க போட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு நான் தான் போட்டி, என்னோட படம் தான் போட்டின்னு அப்படின்னு சொல்லுவாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நினைவு கூர்ந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாம நானும் விஜயும் நல்ல ஒத்துமையான ஒரு பர்சன் தான். ஸோ எங்களுக்குள்ள போட்டி அப்படின்னா எங்களோட மரியாதையும் கௌரவமும் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். போத் 2 பேருக்கும் தான். அப்படி இருக்க நிலையில ரசிகர்களான நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி பேசுறது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லால் சலாம் படத்தோட இயக்குனரான ஐஸ்வர்யா அவர்கள் சில விஷயங்களை அவங்களும் பகிர்ந்திருக்காங்க. ரஜினிகாந்த் பத்தி நீங்க நிறைய விஷயம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நிறைய சோஷியல் மீடியால தப்பாவே போய்கிட்டு இருக்கு, இப்பெல்லாம் பேசாதீங்க, அவர் மனிதநேயம் உள்ள ஒரு பர்சன், அப்படி இருக்கவரால தான் இந்த படத்துல கண்டிப்பா நடிக்க முடியுங்கிற மாதிரி அவங்களும் மறைமுகமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்களான நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு தெளிவு விடையை இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி ஆகும் அப்படிங்கிறத பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.